திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. சென்னை தாம்பரம் சானட்டோரியம் சித்தா மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள மூலிகைகள் நிறைந்த பச்சை மலையில் அருள்மிகு சக்திவேல் முருகன் ஆலயம் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. செங்குத்தான இந்த மலையில் கயிறை பிடிச்சு தான் பக்தர்கள் மலையேறி போய் முருகப்பெருமானை தரிசிக்கிறாங்க. சக்திவேல் முருகன் மலைக்கோவிலை தரிசனம் செய்து அந்த மலைக்கோவிலுக்கு செல்வதற்கான வழித்தடத்தையும் கால நேரத்தையும் இந்த காணொளி காட்சியின் மூலம் தெளிவாக அறிந்து கொள்வோம். தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக அமைந்துள்ள பொது மருத்துவமனைக்கு அருகிலேயே பச்சைமலை செல்வதற்கான சாலை போகுது. இந்த சாலையில் நம்ம 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் லக்ஷ்மி விநாயகர் திருக்கோயிலை அடையலாம். இந்த லக்ஷ்மி விநாயகர் திருக்கோயிலின் இடதுபுறத்தில் செல்லும் பொழுது பச்சைமலை குடியிருப்புக்கான நுழைவாயில் அமைந்துள்ளது. இந்த நுழைவாயிலுக்கு அருகிலேயே அத்திரீஸ்வரர் மலை கோயிலும் மந்திரகிரி மலையும் அமைந்துள்ளது. இந்த மலைக்கோயிலை கடந்து நம்ம செல்லும் பொழுது சிறிது தூரத்திலேயே பச்சைமலை குடியிருப்பு பகுதி வந்துவிடும். இந்த பச்சைமலை குடியிருப்பு பகுதியின் வலதுபுறத்தில் செல்லும் பொழுது சக்திவேல் முருகன் மலைக்கோயிலுக்கு செல்வதற்கான நுழைவாயில் அமைந்துள்ளது. இந்த நுழைவாயில தான் சிந்தாமணி விநாயகர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த சிந்தாமணி விநாயகரை வணங்கிவிட்டு அதிலிருந்து நம்ம மலை ஏறி சென்று சக்திவேல் முருகரை தரிசிக்க வேண்டும். மக்கள் நிறைய வந்திருக்காங்க. இது அப்புறம் மலை ஏறி போகிற வழி. இது கொஞ்சம் நெட்டான மலையாக இருக்கிறதுனால கயிறு கட்டியிருக்காங்க. முடியாதவங்க இந்த கயிறை பிடிச்சி ஏறிவாங்க. கொஞ்சம் தூரம் மரம் ஏறினோடனே இயற்கை அழகு, சென்னை நகரோடைய அழகு அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் நெட்டு குத்தாக இருக்குது மலை. கொஞ்சம் லேடிஸ்லாம் வரவங்க கயிறை பிடிச்சி பொறுமையாக தான் ஏறி போகணும். மலையில் தம்பி தண்ணி கணவரை தூக்கிட்டு வர்றார். இந்த சக்திவேல் முருகர் மலைக்கோயில் செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறுவதற்கு சிரமமாக இருக்குது. இளைஞர்களே கயிறை பிடிச்சி தான் ஏற வேண்டிய நிலையில் இருக்குது. வயதானவர்கள், குழந்தைகள் இங்கு வருவதை தவிர்த்துடுங்க. சிரமப்பட்டு இந்த மலையில் நம்ம ஏறி வந்தாலும் மலை உச்சியை அடைந்தவுடன் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை எழிலை கண்டவுடனே மனம் அமைதி அடைஞ்சிடுது. இந்த மலையில் முருகப்பெருமான் வெட்ட வெளியில தான் இருக்காரு. தற்சமயம் தகரக்கூரையை அமைத்து எளிதான முறையில் இங்கு வழிபாடு நடந்து முருகா வெற்றி வடிவேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு திருமணம். நாங்கள் வந்த அன்னைக்கு ஆடி கிருத்திகை, அதனால் அதிக பக்தர்கள் வராங்க. சாதாரண நாளில் காலையில் 10-11 மணி வரைக்கும் அடிவாரம் கேட்டு திறந்துருக்கோம். மாலையில் 4 மணியில் மேலே நம்ம மலை ஏறி வரலாம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சென்னை தாம்பரம் சானட்டோரியம் சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் உள்ள பச்சை மலையில் அமைந்துள்ள சக்திவேல் முருகன் மலைக்கோயில். நம்ம எவ்வளோ கூட்டமான ஆலயங்களுக்கு போயிருப்போம். இங்கே வந்து அமைதியாக மலை ஏறி வந்து முருகப்பெருமானை தரிசிக்கலாம். தினசரி காலை 10லேருந்து 11 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா மலை ஏறி போகலாம். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மலைக்கோயில் இந்த கீழ் வாசல் திறந்துருக்கும். மற்றபடி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் இங்கே வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்லுங்கள். அதை விட இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து இறங்கிவாம்மா, கயிறை பிடிச்சி மெதுவாக இறங்கிவா. சென்னை தாம்பரம் சானட்டோரியத்திற்கு அருகிலேயே இப்படி ஒரு கந்தபெருமான் மலைக்கோவில் இருப்பது மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இன்னும் சிறிது காலத்திலேயே இந்த ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்க போகுது. அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து அவரின் திருவருளை பெற வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.